ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது அடுத்த 2 நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பூத் ஸ்லிப் அப்படிங்கிறது கட்டாயம். ஸோ பூத் ஸ்லிப்பில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுபோக வாக்காளர் பட்டியலில் ஃபஸ்ட்டு உங்கள் பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ ஓட்டர் ஐடி எஸ்ஐஆருக்கு முன்னாடி ஆல்ரெடி வச்சுருந்த ஓட்டர் ஐடியில் ஸோ எஸ்ஐஆர் எதுவும் ஃபில் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதை மறந்துட்டு ஸோ இப்போது ஓட்டர் ஐடி நம்பர்லாம் அனுப்பிச்சி விட்டு ஸோ எங்களுக்கு பூத் ஸ்லிப் இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஐஆரில் கொடுத்துருந்தீங்க இந்த திருத்தத்தின் போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லாஸ்ட்டு, அதாவது ஃபைனல் பப்ளிகேஷனில் வந்திருந்தால் மட்டும்தான் உங்களால் வாக்கு செலுத்த முடியும். அதுபோக பார்த்திங்கன்னா இப்போ பூத் ஸ்லிப் அப்படிங்கிறது கட்டாயம். ஸோ அதுபோக பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடியை புது ஓட்டர் ஐடி உங்களுக்கு வரல, புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே கைக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வேறு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு உங்களால் ஓட்டு போட முடியும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைல் அல்லது பிசி, லேப்டாப் எதனாலும் ஓகே தான் voters.eci.gov.in அப்படிங்கிற இந்த பேஜுக்கு வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்க. ஸோ இதெல்லாம் ஈஸியாக வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் எலக்ட்ரல் அப்படின்னு இருக்குது, அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா voters.eci.gov.in இதில் டவுன்லோட் எலக்ட்ரல் இருக்கா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ தமிழ்நாடு செலக்ட் பண்ணது இயர் ஆஃப் ரிவிஷன் நம்ம 2026 தான் இந்த ரிவிஷன் பண்ணாங்க. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா 3 வகையான ரிவிஷன் இருக்குது. ஓகேங்களா? டிராஃப்ட் ரோல், வரைவாக்காளர் பட்டியல், ஃபைனல் பப்ளிகேஷனு, அதுக்கப்புறம் ஃபைனல் பப்ளிகேஷன் ரோல் ரிவிஷன் 2 பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 6 அப்படிங்கிறத வெளியிட்டாங்க. ஓகேங்களா? ஏப்ரல் 6 அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக வந்து வெளியிட்டாங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். சில மாவட்டத்தை வரல அப்படிங்கிற பட்சத்தில் சில தொகுதிகள் வந்து நீங்கள் எஸ்ஐஆர் ஃபைனல் ரோல் 2026 இருக்கும், அதை செலக்ட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போது இதில் நான் மாவட்டம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அசம்பிளி, எந்த அசம்பிளியோ அந்த அசம்பிளி கொடுத்துக்கிறேன். அசம்பிளி கொடுத்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே அப்படியே ட்ராப்டவுன் வாங்க. ட்ராப்டவுன் வந்து கீழே பார்ட் நம்பர் அண்ட் பார்ட் நேம் அப்படின்னு இருக்கும். இதில் உங்களோட பார்ட் ஏதோ ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்க. இல்லை எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா செலக்ட் ஆல் கொடுத்துங்க. ஸோ இப்போ எனக்கு இது மட்டும்தான் தேவை அப்படின்னா இதை கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய கேப்சா குறியீடு இருக்குது பாருங்கள், இந்த கேப்சா குறியீடு நான் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணதுக்கு அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தது ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த பிடிஎஃப் மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்னு இருக்கும், இது கொடுத்தாச்சு. ஸ்டேட்டஸ் ப்ராக்ரஸ்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போது நமக்கு அந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பிடிஎஃப் எலக்ட்ரல் 2026 S22 தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தது எல்லாமே இருக்கும். ஸோ அப்படியே நான் ட்ராப்டவுன் வரேன். ட்ராப்டவுன் வந்து இதில் நம்ம எங்கே ஓட்டு செலுத்த போகிறோம், என்ன ஏது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஓகேங்களா? இதில் கூகுள் மேப் முதல் கொண்டு காட்டியிருப்பாங்க. போலிங் ஸ்டேஷன் நார்த்து பார்த்தா சவுத்து பார்த்ததா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே காட்டியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ இல்லாமல் ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு டெலிட்டேடு எல்லாமே இதுலேயே மென்ஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது எப்போன்னா ஏப்ரல் 6 வரைக்கும் உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணிக்க உங்களோட பார்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் மேலு, எத்தனை பேர் ஃபீமேலு, மொத்தம் எவ்வளோ ஓட்டர்ஸு, இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி டெலிட்டேட் ஆனவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறது எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் வந்திருக்கும். ஸோ நீங்கள் இதை ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா சேம் டோட்டலாக உங்களுக்கு லிஸ்ட்டு வேணும் அப்படின்னா டவுன்லோட் எஸ்ஐஆர் டிராஃப்ட் ரோல், இது வரைவாக்காளர் பட்டியல் இதுக்கு முன்னாடி வந்தது. சப்போஸ் உங்களுக்கு எல்லாம் வேணும்னா இது எல்லாம் டிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடை கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு வழிமுறை. இது வந்து வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே ட்ராப்டவுன் வந்ததும் சர்ச் யுவர் நேம் இன் வாட்டர் லிஸ்ட், அதாவது வாட்டர் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லாங்குவேஜ் கொடுத்துங்க. லாங்குவேஜ் கொடுத்ததுக்கப்புறம் இதில் எபிக் நம்பர் ப்ளஸ் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு ஆஸ் யூஷுவல் கொடுத்தாச்சு. அடுத்தது எபிக் நம்பர் அப்படிங்கிறது உங்களோட கார்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கார்டில் இருக்கக்கூடிய நம்பர் உங்கள் ஃபோட்டோவுக்கு மேலே இருக்கலாம், ஸோ சைடில் இருக்கலாம். ஸோ உங்களோட ஓட்டர் ஐடி கார்டில் நம்பர் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து 3 ஆல்ஃபபெட்டிக் இருக்கும், அதன் அடிப்படையில் நம்பர்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்க. என்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இங்கே கேப்சா குறியீடு இருக்கும், அந்த கேப்சா குறியீடை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிங்க. ஸோ அதையும் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் அப்படின்னு இருக்கும், நான் சர்ச் கொடுத்துட்றேன். கீழே பாருங்கள் சர்ச் ரிசல்ட் 1 வந்துருச்சு. இதில் எபிக் நம்பர், என்னோட நேம், என்னோட ஏஜ், ரிலேட்டிவ் நேமு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், அசம்பிளி, பார்ட்டு, போலிங் ஸ்டேஷன் எல்லாமே வந்துருச்சு. நான் அப்படியே கர்சரை மூவ் பண்ணுறேன். சைடில் பார்த்தீங்கன்னா பார்ட் சீரியல் நம்பர் வந்துருச்சு. ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும், வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், நான் அதை ஓகே கொடுத்துட்றேன்.
ஸோ அதை ஓகே கொடுத்து இங்கே பாருங்கள் வாக்காளர் விவரங்கள், ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் வாக்காளர் விவரங்கள், கடைசி பெயர், உறவினர் பெயர், இது எல்லாமே இருக்குது. அப்படியே ட்ராப்டவுன் வரேன். இங்கே பாருங்கள் என்னோடய வயது, என்னோடய பாலினம், எபிக் நம்பர், மாநிலம், நாடாளுமன்ற தொகுதி, சட்டமன்ற தொகுதி, வாக்குச்சாவடி எண், வாக்குச்சாவடி போலிங் ஸ்டேஷன் அதுவும் வந்து இங்கே வந்துடும். ஸோ நம்ம இங்கே தான் வந்து வாக்கு செலுத்த போகிறோம், இந்த கட்டடத்தில் வாக்கு செலுத்த போகிறோம். அடுத்து நார்த் பார்த்தா சவுத் பார்த்தா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் எலெக்ஷன் அஃபீஷியல்ஸ். உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூத் ஸ்லிப் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில், இதாங்க பூத் ஸ்லிப்பு, இது கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இங்கேயே உங்களோட பிஎல்ஓ நம்பர் இருக்கும், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அல்லது நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து இதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ யார் கையில் நம்மளோட பூத் ஸ்லிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் இஆர்ஓவுக்கு ஃபோன் பண்ணாதீங்க, பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர், அதாவது கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கு மேலே இருக்கக்கூடியது தான் இஆர்ஓ, இஆருக்கு மேலே டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எலெக்டர் ஆஃபீஸர். ஓகேங்களா? ஸோ நான் அப்படியே ட்ராப்டவுன் வரேன். ட்ராப்டவுன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பகுதி எண், பகுதி பெயர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, பகுதி வரிசை எண், அதே மாதிரி தேர்தல் தேதி 23/4/2026 காலை 7 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாக்கு செலுத்த போகிறோம். இதை வாக்காளர் தகவலை அச்சிடும் அப்படின்னு பிரிண்டர் ஓட்டர் இன்ஃபர்மேஷன், இதை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், பூத் ஸ்லிப்பாக இதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அவங்க தான் அதை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அந்த பிஎல்ஓவை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாமே பார்த்தாச்சு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கான்னு பார்த்தாச்சு. அடுத்து பூத் ஸ்லிப் எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாமே வந்து இப்போ பார்த்துட்டோம். ஸோ நமக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னு முடிவு வந்துருச்சு. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூத் ஸ்லிப்பு நம்ம பிஎல்ஓட்டு வாங்கிட்டோம். ஸோ வாங்கினதுக்கப்புறம் நான் என்கிட்ட வந்து ஓட்டர் ஐடி இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கம்பல்சரி ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னாலும் இங்கே இருக்கக்கூடிய ப்ரூஃபில் நீங்கள் ஏதாவது ஒன்று கொண்டு போகலாம். ஸோ பூத் ஸ்லிப்போட உங்களோட ஆதார் அட்டை கொண்டு போகலாம், அல்லது பூத் ஸ்லிப்போட உங்களோட 100 நாள் வேலைவாய்ப்பு அட்டை கொண்டு போகலாம். அப்படி பூத் ஸ்லிப்போட பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னா உங்களோட வங்கி, அதாவது அஞ்சலக கணக்கு புத்தகத்தை ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும், அதை நீங்கள் கொண்டு போகலாம். ஓகேங்களா? அடுத்தது தொழிலாளர் அமைச்சகம் அல்லது ஆயுஷ்மான் பாரத் இந்த மாதிரி கார்டு இருந்தாலும் நீங்கள் வந்து கொண்டு போகலாம் பூத் ஸ்லிப்போட. அடுத்து உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு போகலாம், பாஸ்போர்ட் கொண்டு போகலாம், அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு கூட கொண்டு போகலாம். அதே மாதிரி ஓய்வூதிய ஆவணம் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கொண்டு போகலாம். ஒருவேளை நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா யூடிஐடிஐ கார்டு இருக்குது, உங்களோட ஐடி கார்டு, நீங்கள் அதை கொண்டு போகலாம். அல்லது திறன் அட்டை ஆர்ஜிஐஎல் வழங்கப்பட்ட என்பிஆர் மூலம் வழங்கப்பட்ட இந்த அட்டை, இதில் ஏதாவது இந்த வகையான மொத்தம் 12 ஆவணங்கள், மாற்று புகைப்பட ஆவணங்கள், கண்டிப்பாக அதில் உங்கள் ஃபோட்டோ இருக்கணுங்க. ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? அப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் ஸோ உங்களால் வாக்கு செலுத்த முடியும். நீங்கள் வெறும் பூத் ஸ்லிப் மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஓட்டு செலுத்த முடியும் அப்படின்னு கனவு கண்டீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஏப்ரல் 23 தமிழகம் சிறக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மாற்றத்தை விரும்பணும். அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களோட ரியல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கைக்கு உகந்ததாகவும் இருக்கணும். ஸோ ஆண்ட கட்சி ஆள்ற கட்சி அப்படின்னு இல்லாமல் கண்டிப்பாக வரக்கூடிய ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அனைத்து மக்களோட ஒரு வேண்டுகோளாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு மாற்றத்தை விரும்புங்க. கண்டிப்பாக மாற்றம் ஒரு நல்ல மாற்றமாகவே இருந்தது அப்படின்னா தமிழக மக்களின் வாழ்க்கையும் நல்ல ஒரு மாற்றமாகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாற்றம் ஒன்றே மாறாதது. கண்டிப்பாக மாற்றத்தை நிகழ்த்துவோம். மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கனிமாக இருங்கள் மக்களே.